அன்பு உள்ளங்களே, கண் சுவைக்க கார்டன் விருந்து சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்த மகிழ்ச்சியும் அன்பும் நிறையட்டும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கும் மனதை கவரும் மலர் மனோரஞ்சிதம் மலர். பூஜைக்கென்றே மலர்ந்த மலர், தேவர்களால் பூஜித்த மலர். நினைத்த பூக்களையும் பழங்களையும் நுகர நினைத்தால் இந்த ஒரு மலர் போதும். இந்த பூவில் மெத்தைல் பென்சோயேட் என்ற ரசாயனம் இருப்பதால் பழங்களின் மனத்தோடு பூவின் மனமும் இணைந்து காணப்படும். சீதாப்பழ மர வகை அனோனசியை சார்ந்தது. புதர் போல வளரக்கூடியது. கிளைகளில் கொக்கி போன்ற முட்கள் உண்டு. அதனால் ஆடு மாடு உண்ணாது. இதன் பூ முதலில் பச்சை வண்ணத்திலும் பிறகு நாளாக நாளாக அழகான மஞ்சள் வண்ணத்திலும் மாறும். அதன் வாசனை ஊரையே கூட்டும். 100 மீட்டர் சுற்றளவுக்கு நறுமணம் திகழும். பல பெண்களுக்கு மனோரஞ்சிதம் என பெயர் சூட்டப்படுகிறது. என் தாயின் பெயர் கூட மனோரஞ்சிதம் என்பதில் பெருமை கொள்கிறேன். ஆந்திரா மற்றும் தமிழகத்தில் அதிகம் காணப்படும். இதில் கொத்து கொத்தாக காய்கள் தோன்றி விதைகளாக மாறும். விதை மூலம் புதிய செடி உருவாக்கலாம். பதியின் முறையிலும் உருவாக்கலாம். எந்தவித பூச்சி தாக்குதலும் வராது. மாயிலை போல இலைகள் காணப்படும். இதன் பூக்கள் 6 இதழ்களை கொண்டது. உள்ளே 3 இதழும் வெளியே 3 இதழுமாக விரிந்து மலரும். இதன் வளர்ப்பு முறை பற்றி அறிய வேண்டும் என்றால், நல்ல செழிப்பான மண் வளம் நீர்வளம் உள்ள இடங்களில் செழித்து வளரும் தன்மை கொண்டது மனோரஞ்சித தாவரம். இடைவெளியே இல்லாமல் தொடர்ந்து பலன் தரக்கூடிய பணப்பயிராக விவசாயிகளுக்கு இது விளங்குகிறது. இதனை மிகுந்த கவனத்துடன் பறிக்க வேண்டும். ஒவ்வொரு பூக்களுக்கு பின்புறம் மொட்டுக்கள் இருக்கும். அவற்றில் எந்த சேதமும் ஏற்படாமல் பறிக்க வேண்டும். பூக்களை பறித்தவுடன் தண்ணீரில் போட்டுவிட வேண்டும். ஈரப்பதத்துடன் பேக் செய்த பின்னர் தேவைகளுக்கு பயன்படுத்தலாம். மற்ற மலர் சாகுபடிகளை விட மனோரஞ்சித மலர் சாகுபடி விவசாயிகளுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். இதன் காய்கள் பழுத்தால் மா வகை கொய்யா வகை போல நல்ல வாசம் வீசும். தண்ணீருள்ள பாத்திரத்தில் இந்த மலரை போட்டுவிட்டால் அறை முழுவதும் வாசனை வீசும். எல்லா பூக்களுமே கிலோ கணக்கில் விற்கப்படும் பொழுது மனோரஞ்சிதம் மட்டும் தனி. ஒரு பூ 5 ரூபாய் முதல் 8 ரூபாய் வரை விலை வைத்து விற்கப்படுகிறது. மனோரஞ்சித மலர்களை மாலையாக தொடுத்து இறைவனுக்கு சூட்டலாம். காய்ந்தாலும் மனம் வீசும். இதனை பீரோவில் வைத்தால் துணி மணமணக்கும். வாசனை திரவியங்களாகவும் பயன்படுத்தலாம். அதிக நேரம் இந்த மலரை முகர்ந்தால் சித்தத்தையே மயக்க வைக்கும் ஆற்றல் படைத்தது. இத்தகைய அழகிய மலர்களை கண்டு மகிழுங்கள். உங்கள் தோட்டத்தில் வளர்த்து பூக்களை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போமா? பாய்.